ஓர் அரசனிடம் விலை மதிக்க முடியாததொரு நவரத்தின வைரக்கல் இருந்தது. அதை தனது நாட்டின் பெருமையாக கருதினான், பறைசாற்றினான், பெருமிதமாய் போற்றி போற்றி அதை வைத்திருந்தான். அந்த நிலையில் அது நடந்து விட்டது. ஆம், நடந்தே விட்டது. அந்த நவரத்தின வைரக்கல் மேலே தலைமுடி போல மெல்லிய சன்னமானதொரு கீறல் விழுந்து விட்டது. துடித்து போய்விட்டான் அரசன். வைரத்தின் அழகே போய்விட்டது என்று வருந்தினான். நாட்டில் உள்ள நகை விற்பனர்களை வரவழைத்து ஆலோசித்தான். வாங்கி பார்த்த அவர்கள், இந்த நவரத்தின வைர கல்லின் கீறலை எதுவும் செய்ய முடியாது, எதுவும் செய்வதற்கில்லை. அதை சரி செய்ய போனால் இன்னும் விரிசல் அதிகமாகிவிடும், அதன் மதிப்பையே அது இழந்து போய்விட்டது மன்னா. இப்படி மேலும் அவர்கள் அதிர்ச்சி கொடுக்க விசனப்பட்டு போனார் மன்னர். வைரத்தை பழைய மதிப்பிற்கு கொண்டு வந்தால் தக்க பரிசு உண்டு என்று பறைசாற்றினார். பல தேசங்களுக்கும் பறைசாற்றினார். இதை கேள்விப்பட்டு கீழ்த்திசை நாட்டிலிருந்து புறப்பட்டு வந்தார் ஒரு பொற்கொல்லர். முன் வந்தார். அரசே, இந்த கீறலை வைத்தே இந்த நவரத்தன வைர கல்லின் மதிப்பை பன்மடங்கு என்னால் உயர்த்த முடியும். இப்படி சொல்லி நிற்க அவரிடம் அது ஒப்படைக்கப்பட்டது. ஒப்படைத்த அரசர் ஆதங்கத்துடன் காத்திருந்தார். சில நாட்களில் வந்து நின்றார் அந்த பொற்கொல்லர். வைரப்பேழையை அரசனிடம் கொடுக்க ஆவலுடன் வாங்கி பார்த்த அரசர் அங்கே இன்ப அதிர்ச்சி கொண்டார். அந்த நவரத்தன வைரக்கல் மீது அந்த பழைய கீறலின் தொடர்ச்சியாக மெல்லிய அழகான ரோசா மலர் வரையப்பட்டிருந்தது. ஆம், முன்பு கவலை கொடுத்த கீறல், மெல்லிய கீறல் இப்போது கம்பீரமான ரோசாவாக மாறி கவர்ந்து இழுத்தது. இப்படித்தான் கீறலும் கீர்த்தியாகலாம். உன் வாழ்க்கையில் விழுந்த ஆரம்பகால கீறல்கள் வருங்காலத்தின் வசந்தகால கீதங்களாகவும் ஆகலாம். கவலைப்படாதே. உன் வாழ்வில் விழுந்த கோரங்களை ஊக்கம், ஆர்வம், தன்னம்பிக்கை, பயிற்சி, முயற்சி, தீவிர பயிற்சி, தீவிர விடாமுயற்சி, தற்கால தோல்விகளால் துவளாமை, இன்பமாய் ஏற்படும் தொடர் போர்க்குணம், வெற்றி அடைந்தே தீருவேன் என்கின்ற நிதானமான குணமாகியவற்றால் உன் வாழ்வில் விழுந்த கோரங்களை, கீறல்களை கோலங்களாக ஆக்க முடியும். வண்ண வண்ண கோலங்களாக ஆக்க முடியும். மறவாதே. 60 வயதான எமர்சன் தனது வயதை 360 வயது என்று ஆணித்தரமாக சொல்ல எப்படி என்று வினவப்பட்ட போது சொன்னாராம், நான் என் ஒவ்வொரு வருடத்தையும் 60 மடங்கு அதிகமாக வாழ்ந்திருக்கிறேன். ஆகவே 60 × 60 = 360 தான் என் வயது. இப்படி சொன்னாராம். ஒவ்வொரு வலியும் ஒவ்வொரு பாடத்தை கற்றுத் தருகிறது. ஒவ்வொரு பாடமும் ஒவ்வொரு மாற்றத்தை கற்றுத் தருகிறது. வாழ்க்கை ஒரு போர்க்களம் அல்ல, பூக்களம். வாழ்ந்து காட்ட தேட வேண்டியது துணைகளை அல்ல, துணிச்சலை. அடுத்தவங்க நம்மளை மெச்சுறது மாதிரி பளபளப்பா வாழ்றதை விட நம்மளை நாமே மெச்சுக்கிறது மாதிரி கலகலப்பா வாழ்ந்துட்டு போயிடுவோமே. என்ன நான் சொல்றது? மறவாதை மாதா டிவி கதை நெஞ்சங்களே, நடக்கையில் செருப்புக்குள் சிக்கிய கல்லும் வாழ்க்கையில் விடாமல் துரத்தும் கவலையும் உறுதி கொண்டேதான் இருக்கும், நீங்கள் உதறி தள்ளாத வரை.